தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கு. இந்த நிலைமையில ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தாவேகா தலைவர் மக்களை சந்திச்சு வராரு. அந்த வகையில போன வாரம் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்துல தளபதி பிரச்சாரம் மேற்கொண்டாரு. முதல்ல நாகப்பட்டினத்துல தனது பிரச்சாரத்தை முடிச்சிட்டு திருவாரூரை நோக்கி தளபதி போய்கிட்டு இருக்கும் போது ஜேசிபி மூலமா ஒரு பெரிய மாலையை தளபதிக்கு தாவேகா நிர்வாகிகள் போட்டாங்க. தளபதியோட சுற்றுப்பயணத்துக்கு காவல்துறை போட்டிருக்க முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, விஜய் எந்த இடத்துல பேச போறாரோ அந்த இடத்துல தான் பஸ் விட்டு வெளியில வரணும். அதுக்கு இடையில எந்த இடத்துலயுமே விஜய் பஸ்ஸை விட்டு வெளியில வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காவல்துறை கண்டிஷன் போட்டிருந்தாங்க. ஆனா திருவாரூர் மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு ஜேசிபில பெரிய மாலையை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இந்த மாலையை தளபதி ஏத்துக்காம அந்த இடத்தை விட்டு போக முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தொண்டர்கள் தளபதியை லாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா தளபதி பஸ்ஸை விட்டு வெளியில வர வரைக்கும் தொண்டர்கள் யாரும் ஒரு அடி கூட நகரல. தளபதியும் வேற வழி இல்லாம பஸ்ஸை விட்டு வெளியில வந்து அந்த மாலையை ஏத்துக்கிட்டாரு. இப்போ காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. தளபதி மேல கிடையாது, அந்த ஜேசிபி ஓனர் மேலையும் அந்த மாலையை ரெடி பண்ண தாவேகா நிர்வாகிகள் மேலையும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. எந்த மாதிரியான ஒரு வழக்கு அப்படின்னா, மக்கள் கூடியுள்ள இடத்தில் பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையிலும் அனுமதி இல்லாமலும் செயல்பட்டதாக கூறி பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஜேசிபி மூலமா ஒரு தலைவருக்கு மாலை போடுறது அப்படிங்கிறது இது ஒன்றும் புதுசு கிடையாது. காலங்காலமா இப்படிப்பட்ட ஒரு வேலையை திமுக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் இந்த காவல்துறை எப்படிப்பட்ட ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க அப்படின்ட்டு தெரியல. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்ப திமுக இப்படிதான் பயந்தாங்க. இப்ப தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எம்ஜிஆர் கொடுத்த அதே பயத்தை இப்ப தளபதி கொடுக்கிறாரு அப்படிங்கறத நம்ம சொல்ல தேவையில்ல. திமுகவோட நடவடிக்கைகள்ல நல்லாவே தெரியுது. ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.